அன்பார்ந்த மாணவர்களே, சிஎன்சி ஆன்லைன் ட்ரைனிங்கில் 9வது வீடியோ. இதற்கு முந்தைய வீடியோக்களில் நாம் சிஎன்சி ப்ராசஸ், கட்டிங் டூல்ஸ், ஜி கோடு பற்றி பார்த்துட்டு வரோம். இப்போது ஜி கோடுடைய கடைசி வீடியோ இது. இதில் உள்ள ஜி கோடில் எல்லா கோடும் உங்களுக்கு பயன்படாது. மிக ஸ்பெஷல் கேஸில் மட்டும்தான் பயன்படும். ஒரு 4-5 கோடு மட்டும் உங்களுக்கு பயன்படும். அதனால தான் இந்த கோடு உங்களுக்கு கடைசியாக கொடுத்துருக்குறேன். இந்த ஜி கோடில் நாம் பார்க்க போகிறது G22, G23. இது ரெண்டும் ஒரு ஸ்பெஷல் கோடு. இது ஒரு சேஃப்டி கோடுன்னு சொல்லலாம். மிஷினில் ஆக்சிஸ்க்கு லிமிட் செட் பண்ணி கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராமில் G22 கொடுத்தீங்கன்னா அந்த ஆக்சிஸ் லிமிட் தாண்டும் பொழுது காம்பனன்ட் டேமேஜ் ஆகாமல், மிஷினுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த G22 கோடு. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே G23 கொடுத்து இந்த கோடோடைய ஃபங்க்ஷனை இன்ஆக்டிவ் பண்ணலாம். இது ஸ்பெஷல் கோடு, ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு கோடு. இதை நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க போதும். அடுத்தது ஃபிக்ஸ்டு சைக்கிள் G77, G78, G79. இது 3 ஃபிக்ஸ்டு சைக்கிள். நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். டர்னிங்கில் அதிக ஸ்டாக் இருந்தால் ரிப்பீட்டட் சைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு போன வீடியோவில் சில கோடுகள்லாம் பார்த்தோம். அது டர்னிங், பேசிங், குரூவிங், த்ரெட் கட்டிங், இந்த மாதிரி ப்ராசஸுக்கு நிறைய ஸ்டாக் இருக்கும்போது ரிப்பீட்டடாக ஒரு ஸ்டார்டிங் ப்ரோக்ராம், ஒரு எண்டு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே போல் உள்ளது தான் இது. இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கொடுத்துட்டு எண்டு பாயிண்ட்டு கொடுத்துட்டு ஒரு ஆக்சிஸ்லேயும் அடுத்தடுத்து மூவ் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை கொடுத்தோம்னா ஒரு X50லேருந்து X20 போகணுன்னா இசட் வேல்யூ, ஆர்பிஎம், ஃபீடெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு X50, X45, X40, X35, X30, X25, X20ன்னு கொடுத்தோம்னா அந்த டூல் ரிப்பீட்டடாக மூவ் ஆகும். ஆக ஒரு ஃபிக்ஸ்டு சைக்கிளுக்குள்ள கோடு தான் இது. G77 டர்னிங்க்கு, G78 த்ரெட்டிங்க்கு, G79 பேசிங்க்கு. இந்த 3 ஒரு ஸ்பெஷல் கோடு தான். அடுத்து இருக்கக்கூடிய G96, G97, G94, G95 இது நீங்கள் ப்ரோக்ராமில் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு கோடு. இந்த வீடியோவில் இந்த 4 கோடும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. G96 அப்படின்றதும் G97 அப்படின்றதும் காம்பனண்ட்டை கிளாம் பண்ணக்கூடிய செக்கு ரொட்டேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட். செக்கு ரொட்டேட் பண்ணும்போது 2 விதமாக ரொட்டேட் பண்ண சொல்லலாம். ஒன்று, ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு எம்எம் உன்னுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது சுற்றளவு. ஒரு 50 டயமீட்டர்னா அதுக்கு என்ன சுற்றளவுனாக்கா, சுற்றளவுக்கு ஃபார்முலா πd. πனா 3.14 இன்ட்டு டயமீட்டர். அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு நிமிஷத்துக்கு சர்க்கம்ஃபரன்ஸு இவ்வளவு ஸ்பீடில் ஓடணும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய கோடு G96. அப்படி இல்லாமல் காம்பனண்ட் ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு ரொட்டேஷன் சுற்றினா போதும் அப்படின்னு கொடுக்கக்கூடியது G97. இதில் ஆர்பிஎம் அப்படின்றது ரொட்டேஷன் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு காம்பனண்ட் 2000 ரொட்டேஷன் போனால் போதும் அப்படின்னா 2000 ஆர்பிஎம். அந்த மாதிரி நிமிஷத்துக்கு எவ்வளோ ரொட்டேஷன் வேணும்னு கொடுத்தோம்னா அதுக்கு G97. ஒரு நிமிடத்துக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு எவ்வளவு ஸ்பீடில் போகணும் அப்படின்னு கொடுக்கக்கூடியது G96. இது நம்மளுடைய ப்ராசஸில் அந்த டிராயிங்காக என்ன கிரிட்டிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற போல் கொடுக்கக்கூடிய கோடு. இது காம்பவுண்ட் நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். அடுத்தது G94, G95 டூல் மூவ்மெண்ட். ஒரு டூலை மூவ் பண்ணும் பொழுது ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ எம்எம் போகணுன்னு சொல்லி கமெண்ட் கொடுக்கலாம். அல்லது காம்பனண்ட்டு ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ எம்எம் போகணுன்னு சொல்லி கமெண்ட் கொடுக்கலாம். இது ரெண்டும் யூனிட்டு தான். ஒன்று G94ல் எம்எம் பர் மினிட். இந்த எம்எம் பர் மினிட்டை கொடுத்தோம்னா 400 எம்எம் பர் மினிட்டை கொடுத்தோம்னா இந்த டூலானது ஒரு நிமிஷத்துக்கு 400 எம்எம் தூரம் போகிற அளவுக்கு வேகத்தில் மூவ் ஆகும். இப்படி ப்ரோக்ராம் கொடுக்கலாம். அல்லது G95ல் பார்த்தீங்கன்னா எம்எம் பர் ரெவல்யூஷன். காம்பனண்ட்டு ஒரு ரொட்டேட் சுற்றுறதுக்கு டூல் எவ்வளோ தூரம் போகணும். 0.1 mm பர் ரெவல்யூஷன்னா காம்பனண்ட் ஒரு ரொட்டேஷனுக்கு டூல் 0.1 mm போகும். 0.05 mm பர் ரெவல்யூஷன்னா காம்பனண்ட் ஒரு ரொட்டேஷனுக்கு டூல் 0.05 mm போகும். இது ரெண்டுமே டூலுடைய ஃபீடு. G96ம் G97ம் காம்பனண்ட்டு ரொட்டேட் ஆகக்கூடிய அந்த கமெண்டு. G94, G95 அப்படிங்கிறது டூல் மூவ் ஆகக்கூடியது. mm பர் மினிட், mm பர் ரெவல்யூஷன். இது நம்ம காம்பனண்ட் கிரிட்டிக்கலுக்கு ஏற்றது மாதிரி நம்ம ப்ரோக்ராம் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்குள்ள கோடு தான் இந்த G94, G95.
இந்த 4 கோடும் நீங்கள் மிஷினில் அடிக்கடி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்கள் ப்ரோக்ராமில். இந்த வீடியோவில் இந்த 4 கோடும் உங்களுக்கு முக்கியமாக பார்த்துக்குங்க. இந்த ப்ரோக்ராமில் G27, G28, G29 சாதாரணமாக இப்போ வந்து ஏன்னா அந்த G27, G28, G29 இது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஒரு மிஷினை ஆன் பண்ணோன்னே எக்ஸ் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸில் ஹோம் பொசிஷனுக்கு போய் நிற்கணும் அந்த டரட்டு. அதை மேனுவலாக பண்ணி எடுத்துருவாங்க. இது ப்ரோக்ராமில் கொடுத்தும் எடுக்கலாம். அதுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய கோடு தான் இது. இது ஸ்பெஷல் கேஸில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இது சாதாரணமாக யாரும் பயன்படுத்தக்கூடாத கோடு. இது G27ங்கிறது வந்து மிஷின் ரெஃபரன்ஸ் ரிட்டர்ன் செட். G28 ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃபரன்ஸ் ரிட்டர்ன் போகிறது. G29ங்கிறதும் ரிட்டர்ன் ஃப்ரம் ரெஃபரன்ஸ்லேருந்து ரிட்டர்ன் வரக்கூடியது. இந்த கோடெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயன்படாது, ரேராக பயன்படும். அடுத்து G33ன்றது த்ரெட்டு சைக்கிள். த்ரெட்டு சைக்கிளில் டூல் வந்து ஒரு பிச்சில் மூவ் ஆகும். ஒரு போல்ட்டும் நட்டும் இருக்குன்னா அந்த போல்ட்டில் உள்ளது வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட்டு, நட்டில் உள்ளது இன்டர்னல் த்ரெட்டு. நீங்கள் போல்ட் நட்டு பார்த்துருப்பீங்க. அந்த போல்ட் நட்டில் உள்ள த்ரெட்டை கட் பண்ணணுன்னா அந்த த்ரெட்டுடைய பிச்சுக்கு ஏற்ற மாதிரி போகணும். அந்த சைக்கிளுக்கு தான் G33ங்கிறது த்ரெட்டு சைக்கிள். இது மிஷினுக்கு மிஷின் வந்து கோடுடைய நம்பர் வந்து மாறும். இது த்ரெட்டு சைக்கிளுக்கு உள்ள கோடு, இதை பார்த்துக்குங்க. அடுத்தது G90, G91. G90ங்கிறது அப்சல்யூட் ப்ரோக்ராம், G19ங்கிறது இன்க்ரிமெண்ட் ப்ரோக்ராம். இப்போ ஒரு டூல் மூவ்மெண்ட்டுக்கு 0லேருந்து 50 mm போகணும். அது 2 விதமாக நம்ம கொடுக்கலாம். ஒன்று வந்து 10 mm மூவ் ஆகும்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு 0, அடுத்தது வந்து 10, அடுத்தது 20, அடுத்தது 30, அடுத்தது 40, அடுத்தது 50. இப்படி 0லேருந்து 10, 20, 30, 40, 50ன்னு கொடுத்தோம்னா அதுக்கு இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ராம்னு பேர். வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது, அதனால் இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ராம்னு பேர். அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு 0, அங்கேருந்து ஒரு 10, அந்த 10லேருந்து இன்னொரு 10, அந்த 10லேருந்து இன்னொரு 10, அந்த 10லேருந்து இன்னொரு 10 அப்படின்னு 10, 10, 10, 10ன்னு 5 முறை கொடுத்தோம்னா அது அப்சல்யூட் ப்ரோக்ராம். ஆக டேட்டா இன்புட் கொடுக்கக்கூடிய விதம் தான் இது. G90, G91ங்கிறது இதுவும் ஒரு ரேரான கோடு தான். இந்த வீடியோவில் நாம் 2 ஆக்சிஸ் லேத்துக்குள்ள G கோடை பற்றி பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் பார்த்ததோட G கோடெலாம் முடிஞ்சு போச்சு. இந்த G கோடை வந்து நீங்கள் திரும்ப பார்த்து ஓரளவு மெமரியில் வச்சுக்கோங்க. அப்படி மெமரியில் இல்லாட்டியும் பரவாயில்ல, அடுத்து வர வகுப்புகளில் G கோடை வச்சு ப்ரோக்ராம் எழுதும் பொழுது ஒரு G கோடுக்கும் என்ன மீனிங்னு சொல்லி திரும்ப எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரி ஆகிடும். இதுக்கு அடுத்து வர ஒரு 2-3 வீடியோவில் நம்ம M கோடை பற்றி பார்க்க போகிறோம். M கோடுங்கிறது வந்து மிஷின் ஃபங்க்ஷனுக்கு உள்ள கோடு. ஒரு மிஷின் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட் கொடுக்கக்கூடிய கோடு தான் M கோடு. இந்த M கோடை பற்றி அடுத்து வர 2-3 வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் பேஜில் வந்து அடுத்தடுத்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வரும். இனிமேல் வீடியோ ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். அதோட உங்கள் ITI டிப்ளமா படித்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.